ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். பிரசாந்த் கிஷான் அவர்கள் நேற்று தளபதி வீட்டுக்கு போய் தளபதியை மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மீட்டிங்க்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பிரசாந்த் கிஷான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்காக ஒர்க் பண்ண போறாராம். பட் ஆனால் அஃபிஷியலா அக்ரிமெண்ட்லாம் போட்டு ஒர்க் பண்ணாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல தமிழக வெற்றி கழகத்துக்காக ஒர்க் பண்ண போறாராம். ஸோ மெயினா 2026 எலெக்ஷனை பத்தி தான் பேசியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் எந்த லெவல்ல இருக்கு, அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மீட்டிங்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா, பிரசாந்த் கிஷான், தளபதி, ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்துல வியூக வகுப்பாளராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள். ஸோ இந்த 4 பேருக்கு இடையில தான் இந்த ஒரு மீட்டிங் 2.5 மணி நேரத்துக்கு மேல போயிருக்கு. அண்ட் ஆப்வியஸா புசி ஆனந்த் அவர்களும் அங்கதான் இருந்திருக்காரு. ஸோ பயங்கர பாசிட்டிவா தான் இந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த மீட்டிங்கை குறித்து தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து ஏதாவது அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வருமானு தெரியல. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அபிஷியலா ஒப்பந்தம் ஆகல. பட் ஸ்டில் அபிஷியல் பிரஸ் நோட் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வரப்போற 2026 தேர்தல்ல ஏடிஎம்கேக்காக ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துச்சு. அதாவது இவரோட ஐபேக் நிறுவனத்துடன் ஏடிஎம்கே ஒப்பந்தம் போட்டிருக்கிறத ஒரு ரூமர்ஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இப்ப யாருமே எதிர்பார்க்காத வகையில தளபதியை வந்து மீட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்காக ஒர்க் பண்றாரு. ஸோ மேபி ஏடிஎம்கேவை விட தமிழக வெற்றி கழக கட்சி மேல இவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஏன்னா டெஃபினட்டா இவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதாவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணா இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அந்த கட்சிக்காக இவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஏடிஎம்கேவை விட தமிழக வெற்றி கழக கட்சி மேல இவருக்கு நம்பிக்கை இப்போ அதிகமா வந்திருக்கலாம். ஏன்னா தளபதி பயங்கர ஒரு ஃபோர்ஸா வராரு. ஸோ இந்த ஈட்லயே சில விஷயங்கள் பண்ணா அது பயங்கரமா ஒர்க் ஆகும். ஓகே நண்பா, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, அது எப்படிலாம் ஒர்க் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.